நாவற்குழி பிரதேசத்தில் உள்ள ஒரு கோவில் ஒன்றின் திருவிழாவின் போது இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடல்களை பாடிய ஒருவர் தான் அவ்விதம் பாடும்போது பதிவு செய்யப்பட்ட காணொளிக்கு தமிழில் புரட்சிகரமான வசனங்களை கொன்ற பாடல் ஒன்றை டப்பிங் முறையில் பதிவு செய்து அதனை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டதன் மூலம் விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் சங்கீத்சன் என்ற இளைஞர் ஒருவர் முற்படுத்தப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு தொடர்பில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை விடுவிக்க வேண்டும் என்று சமர்ப்பணங்களை செய்துள்ளோம். அந்த சமர்ப்பணத்தில் குறிப்பாக குறித்த வீடியோவில் பதிவாகியுள்ள அந்த தமிழ் புரட்சிகர கவிதையானது விடுதலை புலிகளை போற்றுவதாகவோ அல்லது விடுதலை புலிகள் என்ற அந்த வசனங்கூட இல்லாத அல்லது விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் அல்லது இலட்சினைகள் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய பெயர் அல்லது தடை செய்யப்பட்ட எந்த இயக்கத்தினுடைய பெயரையோ கொண்டிராத வசனங்களை உரிய ஒரு புரட்சிகர கவிதையாக இருந்ததென்றும் இப்படியாக வீரம் செறிந்த புரட்சிகரமான கவிதைகளை இயற்றுவது அல்லது அப்படியான கவிதை பாரம்பரியம் உள்ள ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்றோம். அகநானூறு புறநானூறு ஏன் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகளில் கூட அப்படியான பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படியான பழைய இலக்கியங்கள் எங்களுடைய பாடத்திட்டங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கப்படுகின்றன என்பதாக எல்லாம் என்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தேன். குறிப்பாக போலீசார் அந்த புரட்சிகரமான பாடலில் தமிழீழம் என்ற ஒரு சொல்லு இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பிலும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஏற்கனவே தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற பெயரில் இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றது. அதே போல் கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் மக்கள் முன்னணி என்ற பெயரில் அரசியல் கட்சி ஒன்று இருந்தது. இப்பொழுதும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற பெயரில் அரசியல் கட்சி தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இளைஞன் இயற்றிய பாடலில் விடுதலை புலிகளுடைய பெயர் கூட இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படியாக விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வது என்று குற்றம் சாட்ட முடியும் என்று என்னுடைய சமர்ப்பணத்தில் கேள்வி எழுப்பியிருந்தேன். அந்த இளைஞர் பதிவேற்றம் செய்ததாக கூறப்படுகின்ற அந்த கவிதையில் 2 வீரமிக்க விலங்குகளை கூட அவர் குறிப்பிட்டு பாடியிருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் தங்களை சிங்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு கட்டத்தில் வேங்கைகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 2மே வீரமிக்க விலங்குகள் என்பதால் வீரமிக்க இனத்தை குறிப்பதற்கு அவர் குறிப்பிட்டிருக்காரே தவிர விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்ற நோக்கம் அவருக்கு இல்லை என்றும், அதுபோல குறித்த வீடியோ சம்பந்தமான சான்றுகள், அதாவது தடவியல் சான்றுகள் கௌரவ மன்றை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் போலீசாரால் முன்வைக்கப்படவில்லை என்ற அடிப்படையிலும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சட்ட விமர்சகர்களால் மிக மோசமான கொடூரமான சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சட்டம், அப்படியான சட்டத்தின் கீழ் ஒருவர் விளக்கமறியலில் வைத்தால் அவரை பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையில் விளக்கமறியலில் வைப்பதற்கு முன்னர் பத்மநாதன் எதிர் பொறுப்பதிகாரி தேசிய புலனாய்வு பணியகம் என்ற தீர்க்கப்பட்ட வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வழிகாட்டல்களை பின்பற்றுமாறும் நீதிமன்றத்துடன் நான் இறைஞ்சி வேண்டியிருந்தேன். ஆயினும் குறித்த இளைஞர் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.